இந்த ஹோட்டல்ல என்னென்னலாம் கிடைக்குமான்னா, கோல்டுல பண்ண காஃபி இப்ப நம்ம குடிக்கிறோம்ல, அதே மாதிரி கோல்டுல இருக்கிற இளநீ குடுப்பாங்களாம். கோல்டுல இருக்கிற ஐஸ்கிரீம் குடுப்பாங்களாம். இப்படி காஃபி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா, கோல்டுலயே எக்ஸ்பிரஸோ குடுப்பாங்க. கோல்டுலயே கேப்பச்சினோ குடுப்பாங்களாம். அதுலயே இந்த கோல்டு எல்லாமே ஆமா சாப்பிட்ற கோல்டு தான். இதனால வயித்தால போகாது, அது இது இது எதுவுமே ஆகாதான். இதெல்லாம் ஈட்டபிள் கோல்டு தான் அப்படின்றாங்க. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கோல்டு தானா. நார்மலா வந்து ஆமா. நீ இப்ப எனக்கு ஒரு ஐடியா. கோல்டுல காஃபி குடிச்சிருவோம். குடிச்சா போனா கோல்டு வருதான்னு பார்ப்போம். ஒரு உண்டியல ஒரு ரூபா போடுறோம் பிரதர். அது போட்ட திரும்ப அந்த ஒரு ரூபா வரணும்ல பிரதர். அது வந்து கோல்டுன்றது ஒரு உலோகம் தானே. இப்ப காலையில போய் செக் பண்ணா தெரிஞ்சிடும். La vida solo es una y es lo que el corazón pide. Esta noche te vienes conmigo pa' que no la olvides. Sentaditos en la arena y tú bailándome sirena. Esta noche somos tú y yo. Dale rumbo, mami, con esta booty dueña del baile. Yo sé que tú estás puesta pa' mí. Somos dos animales en esta safari. Yeah. செம்மையா இருக்கு. அப்புறம் வந்து ஒரு டெசர்ட் இது மேலேயும் கோல்டு தெரியுதா? சொல்லுவாங்க. ஆமா அதோட வேற வெர்ஷன். இந்த கோல்டு காஃபியை குடிக்க போறேன் பிரதர். சரி கோல்டு காஃபி ஓகே. ஏன் எல்லாத்தையும் உமா உமான்னு வச்சிருக்காங்க? இந்த ரெஸ்டாரண்ட் பேர் ஓ உமா உமா. அதெல்லாம் உமரா இருக்கும். அது சுருக்கி உமான்னு கவி பிரியாணி எப்படி எழுதிருப்பாங்க? குடிக்க போறேன். நான் ஜெயசூர்யாக்கெல்லாம் வரல. ஓகே சத்தியமா முதல்ல அப்புறம் ஒரு கிசர் சும்மா இப்போ போடுற பிஜிஎம் இதை ஒரு குடி இதை ஒரு கடி. நீங்க இந்த தங்க காஃபி குடிக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்றத நாங்க கீழே போடுறோம். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ரூபாய் கிராம்ஸ் இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு இந்தியன் ருபீஸ் இருக்கும். ஆனா லைஃப்ல ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்ல. அப்படி அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. தங்கம் ஒரு வேளை புளிக்குமோ, இல்ல இந்த ஒரு ஸ்டீல் ஸ்மெல் வருமோ, இல்ல ஒரு மாதிரி இனிக்குமா கசக்குமான்ற நிறைய உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா தங்கம் வந்து டேஸ்டே இல்லை. தங்கம் வந்து ஒரு இது தண்ணி மாதிரி. தண்ணி எப்படி டேஸ்ட்லெஸ்ஸா இருக்குமோ அதே மாதிரி தங்கமும் டேஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கு. ஆனா அந்த காஃபி கூட அது மெர்ஜ் ஆகும்போது ஒரு ஃபிளேவர் இருக்கு. நீங்க எல்லா தங்கத்தையும் இப்படி செய்ய முடியாது. வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு வீட்டுல உட்காந்து ஃபுல்லா தேய்ச்சி அரைச்சி கரைச்சி குடிச்சு வயித்தால போயிடும். அதெல்லாம் பண்ணாங்க. இது குடிக்கக்கூடிய தங்கம் தானா, அதனாலதான் நம்ம அதை பிடிக்கிறோம். இது பார்த்தோன்னா எனக்கு பாட்டு ஞாபகம் வந்துடா.